வணக்கம். 2025ஆம் ஆண்டு தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக நான் என்னுடைய அனுபவ அறிவையும் அரச பரீட்சை கடந்த கால அரச பரீட்சை தாள்கள் அறிவையும் பயன்படுத்தி 5 எதிர்பார்க்கை முன்னோடி வினாத்தாள்கள் தயாரித்து பாடசாலைகளுக்கு தனிப்பட்டவர்களுக்கு விநியோகித்துத்தான் இந்த பரீட்சையை நடத்தி கொண்டிருக்கிறேன். இது 2வது பரீட்சையிலே வினாக்களுக்கு விடை காணுகின்ற அதிவிரைவு விடைகாண் விளக்கம். அதிவிரைவாக விடைகாண் விளக்கம் என்றதனால் இதற்கு நான் தனித்தனியாக ஒரு கேள்விக்கும் அதிக நேரத்தை செலவிட்டு விடைகாண் விளக்கம் வழங்கி எழுதி விளங்கப்படுத்தவில்லை. இது விரைவாக விடை காணுகின்ற விளக்கத்தை வழங்குகிறேன். என்ன காரணம், ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்கு போதிய அளவு இதில் அனுபவம் இருக்கின்றபடியால் அவர்கள் மிக விரைவாக இதை புரிந்து கொள்வார்கள். அவர்களுடைய நேரத்தை நான் விரயம் செய்ய விரும்பாமல் இந்த மாதிரி விரைவாக விளக்குகிறேன். அப்படி அதில் ஏதாவது சிக்கல் இருந்தால், இந்த கேள்விகளுக்கு விடை காண்ற விளக்கத்தில் விளங்கவில்லை என்று விளக்கம் தெளிவாக விடுவென்றால் நான் பக்கமாகவும் விளக்கி காணொளி வெளியிட்டிருக்கிறேன். அதை பார்த்து பெறுபேறு அடையும்படி கேட்டுக்கொண்டு காணொளிகள் நுழைகின்றேன். நன்றி. முன்னோடி பரீட்சை 2 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். உருவில் மரம் ஒன்று காணப்படுகின்றது. இம்மரம் நிலையாக நிற்பதற்கு உதவும் 2 பாகங்கள் எவை? மரம் நிலையாக நிற்பதற்கு உதவுவது வேர்பகுதியும் தண்டு பகுதியும். வேர்பகுதி மேலதிகமாக நீரை உறிஞ்சுவதிலும் தண்டு பகுதி நீரை கடத்துவதிலும் ஈடுபடுகின்ற அதே வேளையில் ஒரு தாவரம் நிலையாக நிற்பதற்கும் உதவுகின்றது. ஆகவே ஏபி என்கின்ற 2வது விடை பொருத்தமானது. 2வது வினா, அடைப்பில் உள்ள சகல பாகங்களையும் முழுமையாக பயன்படுத்தி ஆக்கப்பட்ட உருவம் இது. இதில் வட்டம், முக்கோணம், 2 சிறிய வட்டங்கள், 2 நிலைக்குத்துக்கோடுகள், செவ்வகத்தின் ஒரு பக்கம் வளைகோடை கொண்ட செவ்வகம், 6 பக்கங்களை கொண்ட ஒரு அர்கோணி, அதே வட்டங்கள் 2, செவ்வகம் 1. இவை அனைத்தையும் உள்ளடக்கியதாக உள்ள உரு 1வது உரு ஆகும். அங்கே வட்டம் முகமாக பெரிய வட்டமாகவும், முக்கோணம் மூக்காகவும், சிறிய வட்டங்கள் 2 கண்களாகவும், நிலைக்குத்துக்கோடுகள் 2 கால்களாகவும், வட்ட வளைகோடை கொண்ட செவ்வகம் கழுத்து பகுதியாகவும், அர்கோண அமைப்பை கொண்ட அர்கோணி உடற்பகுதியாகவும், அரைவட்டங்கள் 2 காதுகளாகவும், செவ்வகம் வாயாகவும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே 1வது விடை பொருத்தமானது. எனக்கு 2 அண்ணாமாரும் 2 தங்கைமாரும் உள்ளனர். எனது அண்ணாவுக்கு ஒரு அக்காவும் 3 தங்கைமாரும் உள்ளனர். எங்கள் குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைகள் முறையே. எனக்கு 2 அண்ணாமார், அப்போ அவர்கள் ஆண்கள். 2 தங்கைமாரும் உள்ளனர், 2 தங்கைகள் பெண்கள். ஆனால் நான் பொதுப்பால் சொல் என்பதால் நான் ஆண் பெண் என்பது இப்போதைக்கு எங்களுக்கு தெரியாது. ஆயினும் எனது அண்ணாவுக்கு ஒரு அக்காவும் 3 தங்கைமாரும் உள்ளனர். அப்போ எனது அண்ணா என்பது எனக்கு இருக்கிற 2 அண்ணாமாரில் ஒருவர் எனது அண்ணா. அந்த ஒருவருக்கு அண்ணாவுக்கு ஒரு அக்காவும் 3 தங்கைமாரும் உள்ளனர். எனக்கு 2 தங்கைமார் என்றால் அண்ணாவுக்கு 3 தங்கை என்றால் நானும் ஒரு பெண் என்பது அங்கே கருதப்படலாம். அப்போ இந்த குடும்பத்தில் அண்ணனுக்கு ஒரு அக்காவும் 3 தங்கைமாரும் என்கின்ற பொழுது 4 பெண்கள் இருக்கிறார்கள். எனக்கு 2 அண்ணாமார், அதில் தான் ஒருவர் அண்ணா என்றபடியால் 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். முறையே இங்கே கேட்கப்பட்டது 1வது ஆண் பிள்ளைகள், 2வது பெண் பிள்ளைகள் என்பதனால் ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் 3 என்ற 2வது விடையே பொருத்தமானது ஆகும்.
வினா இலக்கம் 4 5 இலக்க எண்ணொன்று உள்ளது. அதில் முதலாம் இலக்கம் 3ஆம் இலக்கத்தின் 3 மடங்காகும். 4ஆம் இலக்கம் இறுதி இலக்கத்தின் அரைவாசியாகும். அவ்வெண் கீழே தரப்பட்டுள்ள எண்களில் யாதாக இருக்கலாம்? இங்கே நாங்கள் பார்வையிடுகின்ற போதும் 5 இலக்க எண்களாகத்தான் 3 விடைகளும் இருக்கின்றன. முதலாம் இலக்கத்தின் 3ஆம் இலக்கத்தின் 3 மடங்காக இருப்பது 3வது விடையில்தான். அதாவது விடைகள் 3 இருக்கின்றன, 3ம் 5 இலக்கங்களை கொண்டது. ஆனால் 3வது விடையில்தான் முதலாம் இலக்கம் 3ஆம் இலக்கத்தின் 3 மடங்காக இருக்கின்றது. 9 3 மடங்கு. இனி அடுத்த ஒரு கட்டமாக சொல்லப்படுவது 4ஆம் இலக்கம் இறுதி இலக்கத்தின் அரைவாசியாகும். அதுவும் பொருத்தமாக இருக்கிறது. 4ஆம் இலக்கம் 4, இறுதி இலக்கம் 8, 8இன் அரைவாசி 4 என்பது. ஆகவே அந்த வினாவுக்கு 3வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. ஒரு போட்டி பரீட்சையில் 20 வினாக்கள் கேட்கப்பட்டன. முதல் 5 வினாக்களுக்கும் 1 புள்ளி வீதமும், இரண்டாவது 5 வினாக்களுக்கும் 2 புள்ளிகள் வீதமும், மூன்றாவது 5 வினாக்களுக்கும் 3 புள்ளிகள் வீதமும், இறுதி 4வது 5 வினாக்களுக்கும் 4 புள்ளிகள் வீதமும் வழங்கப்பட்டன. 20 வினாக்களுக்கும் சரியாக விடையளிக்கும் பிள்ளைக்கு 50 புள்ளிகள் கிடைக்கும். ஒரு மாணவன் வினா இலக்கத்தின் 5, 10, 15, 20 ஆகிய வினாக்களுக்கு மாத்திரம் பிழையாக விளையாடித்திருந்தார். அதனால் அவன் இழந்த புள்ளிகளும் பெற்ற புள்ளிகளும் முறையே என்று கேட்கப்படுகின்றது. வினாவை மிக கவனமாக வாசிக்கின்றேன், கேளுங்கள். முதல் 5 வினாக்களுக்கும் ஒவ்வொரு புள்ளி. அப்போ 5ஆம் வினாக்கும் 1 புள்ளி. அடுத்த 5 வினாக்களுக்கும் 6லிருந்து 10 வரைக்கும் 2 புள்ளி. அப்போ 10ஆம் வினாக்கு 2 புள்ளி. 11லிருந்து 15 வரைக்கும் உள்ள 5 வினாக்களுக்கும் 3 புள்ளி. அப்போ 15வது வினாக்கு 3 புள்ளி. 16லிருந்து 20 வரை உள்ள வினாக்களுக்கு 4 புள்ளிகள். அப்போ 20வது வினாக்கு 4 புள்ளிகளும் அந்த மாணவன் பிழையாக விடையளித்திருந்தான். அப்போ அவன் இழந்த புள்ளிகள் 1, 2, 3, 4 என்கின்ற 4வது முக்கோண எண். 4வது முக்கோண எண்ணை இலகுவாக காண்பது எப்படி? 4 5ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்தல். 4 5 20, 20 அரைவாசி 10. அப்போ அவன் இழந்த புள்ளிகள் 50ல் 10 என்றால் அவன் பெற்ற புள்ளிகள் 40. இங்கே முறையே கேட்கப்படுகின்றது அவன் இழந்த புள்ளிகளும் பெற்ற புள்ளிகளும். ஆகவே இழந்த புள்ளிகள் 10, பெற்ற புள்ளிகள் 40 என்ற 3வது விடைதான் பொருத்தமானது. இங்கு முறையே என்ற சொல்லு இல்லாமல் இருந்திருந்தால் முதலாவது விடையும் பொருத்தமானதாக கேட்கலாம். இனி நாங்கள் 6வது வினாவை பார்வையிடுவோம். சொற்றொட்டகத்தை கருத்துள்ள சொற்கள் 1, 2, 3 நிலைகளில் உருவாகுவதற்கு இடம்பெற வேண்டிய எழுத்துக்கள் கொண்ட அடைப்பு இது. இதில் முதலுள்ள நிலையில் சீனா கானா இருக்கின்றது. ஆனா ஆ சி இங்கம். ஆனா இங்கன்னா உம்மன்னா போட்டால் அசிங்கம் என்ற கருத்துள்ள சொல் பெறும். அடுத்ததில் இன்னென்ன உம்மன்னா இருக்கிறது. அப்போ துன்பம் என்பதற்கு தூணா பானா போட்டால் துன்பம் என்ற சொல் பெறும். அடுத்த இறுதியாக இருக்கின்ற 5வது நிலையில் டூனா போட்டால் துரும்பு. அப்போ டூனா போட்டால் துரும்பு வரும். அப்போ முதலாவது விடையில் இருக்கிற 6 எழுத்துக்களும் சேர்ந்ததன் மூலம் 3 நிலைகளிலும் 3 கருத்துள்ள சொற்கள் உருவாகும். அப்படி இல்லாமலே அதில் 3வது வரியில் நிலையாக இருப்பது பல் என்பதும் சொல் கருத்துள்ள சொல்லாகத்தான் இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஆக்குகின்ற சொற்கள் தான் கேட்கப்படுகின்றது. அதேமாரி மேலிருந்து கீழாக சின்னது கம்பம் என்று இருக்கின்றது, கீழிருந்து மேலாக புல் என்ற சொல்லும் இருக்கின்றன. அவை எங்களுக்கு வினாவில் வினாவப்படவில்லை. 7வது வினாவை பார்வையிடுங்கள். இவ்விருவில் முழுமையான வடிவங்களும் முழுமையற்ற வடிவங்களும் இடம்பெறும் எண்ணிக்கைகள் முறையே என்று கேட்கப்படுகின்றது.
அப்போ இங்கே முழுமையற்ற வடிவங்களாக வட்டத்தின் ஓரத்தை, அதாவது அந்த கோட்டை ஒரு பக்கமாக கொண்டு உள்ள உருவங்களான மேலே உள்ள கொம்பு போன்ற 2 முக்கோணத்துக்கு இருக்கிற 2 வளைகோடுகள் இருக்கின்றது. ஆகவே அது முக்கோணம் அல்ல. அதே போல் 2 பக்கம் இருக்கிற காதுகள் வட்டத்துக்கு அது ஒரு வளைகோடாக இருக்கின்றது, அதுவும் பூரணமாக இல்லை. அடுத்ததாக கழுத்து பகுதியாக இருக்கிற செவ்வகத்துக்கு ஒரு பக்கக்கோடு வளைந்திருக்கின்றது, அப்போ அதுவும் பூரண வடிவம் இல்லை. அப்போ 5 வடிவங்கள் பூரணம் இல்லை. அப்போ முழுமையான வடிவங்கள் முகம் 1, வாய் 1, மூக்கில் இருக்கின்ற துவாரங்கள் 4, அப்போ 2 அவை சேர்ந்தால் 4 வட்டங்களும் 3 முக்கோணங்களாக இருக்கிற 2 முக்கோணம் கண்களாகவும் 1 முக்கோணம் மூக்காகவும் இருக்கின்றது. அப்போ 7 வடிவங்கள் பூர்ணமானது, 5 வடிவங்கள் பூர்ணமற்றது. இங்கே முழுமையான வடிவங்களும் முழுமையற்ற வடிவங்களும் தான் கேட்கப்படுகின்றது வெளியாக. அப்போ முழுமையான வடிவங்கள், அதாவது முழுமையான வடிவங்களின் எண்ணிக்கை நாங்கள் இங்கு பார்க்கின்ற போது 2 கண்கள் இருக்கின்றது, மூக்கு இருக்கின்றது, 2 மூக்கு ஓட்டை இருக்கின்றது, வாய் இருக்கின்றது, முகம் இருக்கின்றது. அப்போ 7. முழுமையற்ற வடிவங்கள் என்று பார்க்கின்ற போது கொம்பாக இருக்கிற 2 முக்கோணிகள், 2 காதுகள், கழுத்து பகுதி, அப்போ 5. அப்போ 7, 5 என்ற முதலாவது விடையே பொருத்தமானது. இங்கும் முறையே என்ற சொல்லை கருத்தில் கொள்ளுவோம். இனி 8வது வினாவை பார்வையிடுவோம். குறியீடு என்பதற்கு இங்கே தரப்பட்ட இந்த குறியீடுகள் தரப்பட்டிருக்க வடிவங்களாக, அந்த வடிவங்களுக்கு பிரதியீடாக இலக்கங்கள் தரப்பட்டிருக்கு 2, 2, 4, 1. அப்போ இதிலே எங்களுக்கு நிச்சயப்படுத்தி கொள்ளக்கூடியது முக்கோணி 2 என்பது 2 தடவை இருக்குது, 2 இலக்கங்களையும் 2 தடவை இருக்கின்றது. இப்போ 4, 1 நாங்கள் இப்போ இனம் காண முடியாது. அடுத்த கட்ட பிரதியீட்டில் பார்க்கும்போது நட்சத்திரங்கள் 2 இருக்கின்றது, முக்கோணம் ஏற்கனவே நாங்கள் 2 என்று பார்த்துவிட்டோம். இப்போ இந்த நட்சத்திரங்கள் 2 பெறுமதிகளும் 4 என்பதை கண்டுகொண்டோம். அப்போ நட்சத்திரம் 4 என்றால் வட்டம் 1 என்பதை குறிக்கின்றது என்பதையும் துணிந்துவிட்டோம். இப்போ 1, 2, 4, 8 குறிப்பது எது என்று கேட்கப்படுகின்றது. 1 என்பது நாங்கள் ஏற்கனவே கண்டுகொண்டோம், வட்டம். 2 என்பது நாங்கள் முக்கோணம் என கண்டுகொண்டோம். 4 என்பது நட்சத்திரம். 8 என்பது இதில் இடம்பெறாதபடியால் இவை தவிர்ந்த வேறு ஒரு வடிவமாக இருக்கும். அப்போ அதற்கு பொருத்தமாக இருப்பது முதலாவது விடையிலே 1க்குரிய குறியீடு இல்லை, 2வதில் 1க்கு இருக்கிறது, 1க்குரியது வட்டம், 2க்குரிய முக்கோணம் இருக்கின்றது, 4க்குரிய நட்சத்திரம் இருக்கின்றது, 8க்கு வட்டத்துக்குள் ஒரு புள்ளியுள்ள வடிவம் இருக்கின்றது. ஆகவே 2வது விடையே பொருத்தமானது. 3வதும் பொருத்தமில்லை, ஏனெனில் 1க்குரிய வட்டம் அங்கு காணப்படவில்லை. நாங்கள் அடுத்த வடிவங்களை பார்ப்பதற்குள் அது பொருத்தமில்லை என்பது எங்களுக்கு புலனாகிவிட்டது. இனி வினா இலக்கம் 9ஐ பார்ப்போம். 1 இருந்து 550 வரையிலான எண்ணுமன்களில் 4க்கு முன் அல்லது பின் 5 வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை உள்ளன? 4க்கு முன் அல்லது பின் என்றால் அது 5க்கு முன் அல்லது பின் எனவும் கருத முடியும். 4, 5 அல்லது 5, 4, மேல் கீழ் அல்ல, நிலையாக. அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை இருக்கின்றது என்று கேட்கப்படுகின்றது. ஒரு இலக்கத்தில் இந்த 4, 5 வர முடியாது. அப்போ ஒரு இலக்க, அதாவது 1லிருந்து 9 வரையில் அது இடம்பெற முடியாது. இலக்கமான 10லிருந்து 99 வரையில் வருகின்ற எண்களுக்கு 45, 54 ஆகிய 2 தடவை வருகின்றது. 4, 5 அடுத்தடுத்து உள்ளது, அல்லது 5, 4 அடுத்தடுத்து உள்ளது. அப்போ இலக்கத்தில் 2 தடவை வருகின்றது. மூவிலக்கமான 100லிருந்து 550 வரையில் 145, 154, 245, 254, 345, 354 என 6 தடவைகள் வருகின்றது. அப்போ இலக்கத்தில் 2 தடவைகள், மூவிலக்க
399 வரையில் நாங்கள் 6 தடவை மொத்தம் 8 தடவை என்று பார்வையிட்டோம். 400 550 வரையில் பார்க்கின்ற போது 445 ஒரு தடவை வருகின்றது. 450 459 வரையில் 10 தடவைகள் வருகின்றது. அதே போல் 500 549 வரையில் பார்க்கும்போது, அதாவது 550 இல்லை, அதன்படியாக 549 வரையில் பார்ப்போமாக இருந்தால் 540 549 வரையில் 10 தடவைகள் வருகின்றது. அதுக்குள்ளேயே 545 அடங்குகின்றபடியால் இப்போ நாங்கள் முதல்ல 8 தடவை என்று 1 இலக்கத்தில் 2 தடவை, மூவிலக்கம் 100 399 வரை 6 தடவைகள், அப்போ 8 தடவைகள். அப்புறம் 445 ஒருக்கா 9 தடவை, 450 59 வரை 10, அப்போ 19. அப்புறம் 540 549 வரை 10, அப்போ 19 29 என்ற 2வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி 10வது வினாவுக்கான விடை விளக்கம் காண்போம். ஏபிசி என 3 கூடைகளில் மாம்பழங்கள் கொய்யாப்பழங்கள் கலந்து உள்ளன. ஏ கூடையில் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கையிலும் 1 கொய்யாப்பழம் அதிகமாகவும், பி கூடையில் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கையிலும் 2 கொய்யாப்பழங்கள் அதிகமாகவும், சி கூடையில் உள்ள மாம்பழங்கள் எண்ணிக்கையிலும் 3 கொய்யாப்பழங்கள் அதிகமாகவும் உள்ளனவாயின் அவற்றில் மாம்பழங்களும் கொய்யாப்பழங்களுமாக 96 பழங்கள் இருக்கக்கூடிய கூடை எது என்பது கேள்வி. இப்போ நாங்கள் பார்க்க வேண்டும், ஏ கூடையில் மாம்பழத்தின் எண்ணிக்கையை விட கொய்யாப்பழம் 1 கூட என்றால் மாம்பழத்தை ஒரே எக்ஸ் என்று கருதினால் கொய்யாப்பழம் எக்ஸ் சக 1, அப்போ அது ஒரு ஒற்றை எண்ணாகத்தான் விட இருக்க வேண்டும். ஆனால் இங்கே இரட்டை எண்ணாக இருக்கிற பழங்கள் எது என்றுதான் கேட்கப்படுகின்றது. அப்போ பி கூடையில் இருப்பது மாம்பழங்களின் எண்ணிக்கையை விட கொய்யாப்பழங்களின் எண்ணிக்கை 2 அதிகம் என்றபடியால் மாம்பழம் எக்ஸ், கொய்யாப்பழம் எக்ஸ் சக 2, அப்போ அது வெற்றி. அப்போ அதான் விடையாக அமைகிறான். அப்போ 3வது ஏ கூடையில் இருக்கின்ற மாம்பழங்களின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும், பி கூடையில் எக்ஸக 3 என்றால் அதுவும் ஒற்றை எண்ணாகத்தான் வருகின்றது. ஆகவே அதுவும் விடையாக அமையாது. எனவே பி கூடையில் இருப்பதுதான் 96 பழங்கள். எனவே விடை பி என்பது ஆகும். இனி நாங்கள் 11வது கேள்வியை பார்வையிடுவோம். ஒரு ஏ ஒரு பி அதிக முக்கோண வடிவங்களை கொண்ட ஒரு யாது, அதில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது. ஏயில் உள்ள முக்கோணிகளை நாங்கள் கணக்கிடுவோமாக இருந்தால் ஒவ்வொரு சதுரத்திலும் ஒற்றை முக்கோணிகள் 4 முக்கோணிகள், அதாவது ஒற்றை முக்கோணிகள் 4, 2 சேர்ந்த முக்கோணிகள் 4 உபதிசைகளிலும் 4 இருக்கின்றது. அப்போ ஒரு சதுரத்துக்கு 4 என்றால் 4 4 8 என்றால் 3 சதுரங்களுக்கையும் 3 24. பிறகு 2 சதுரங்கள் சேருகின்ற போது 2 2ஆக மொத்தம் 6 சதுரத்திலையும் 4 பெரிய அரை முக்கோணங்கள் இருக்கின்றது. அதாவது 4 முக்கோணங்களை உள்ளடக்கிய முக்கோணம் 4 இருக்கின்றது. அதையும் கூட்டினா மொத்தம் 28 முக்கோணங்கள் இருக்கின்றன. அடுத்த பியில் 1 2 3 4 5 6 என்கின்ற 6வது முக்கோணங்கள் அளவு முக்கோணிகள் இருக்கின்றன. அப்போ 6வது முக்கோணி என்னென்றால் 6 7 பிரிக்கிற 42 42 அறுவாசி 21. இப்போ கேள்வி அதிக எண்ணிக்கையான முக்கோண வடிவங்களை கொண்ட ஒரு எது என்றால் ஏ தான். அதில் இருக்கின்ற முக்கோணிகளின் எண்ணிக்கை 28 என்பதாகும். இனி 21வது வினாவுக்கு விடைவிலக்கம் பார்ப்போம். உருவில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை யாரும். அப்போ நாங்கள் இதில் ஒற்றை செவ்வகங்களை உட்பது இருக்கின்றது. 2 சேர்ந்தவை மொத்தம் 12 இருக்கின்றது. எப்படி என்றால் நிறையாக ஒவ்வொரு நிலைக்கும் தவிரண்டாக 3 நிலைகளுக்கும் 6, நிழலாக இவ்விரண்டாக 3 நிழலுக்கும் 6 12. 3 செவ்வகங்கள் சேர்ந்தது நிறையாக 3 நிழலாக 3 மொத்தம் 6. 4 செவ்வகம் சேர்ந்தது மொத்தம் 4 இருக்கின்றது.
அதே போல் 6 செவ்வகங்கள் உள்ளதும் மொத்தம் 4 இருக்கின்றது. 9 செவ்வகம் என்றது மிகப்பெரியது ஒன்று. மொத்த எண்ணிக்கை 36 ஆகும். இனி 11வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். அருணின் சகோதரி அருணா. குகன் என்பவர் கருணாவின் தந்தையாவார். மாலா என்பவள் அருணாவின் தாயாராவாள். கருணா அருணின் அண்ணன் ஆவார். குகன் என்பவர் மாலாவுக்கு என்ன உறவு முறை ஆகும்? இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், அருணின் சகோதரி அருணா ஒரு கட்டம் சரி, ஒரு பரம்பரை ஒரு கட்டம் சரி. குகன் என்பவர் கருணாவின் தந்தை ஆவார். ஆனால் இங்கே அருணாவை பற்றி தான் முதல்ல தெரியுதே ஒழிய குகன் கருணாவை பற்றி எங்களுக்கு தெரியாதபடியாக அதை பிற்பாடு பார்ப்போம். மாலா என்பவள் அருணாவின் தாயாராவாள். அப்போ அருணாவுக்கு மேல்கட்டத்தில் பரம்பரை இலகில் மாலா இருக்கிறாள். கருணா அருணின் அண்ணன் ஆவாள். அப்போ அருணுள்ள பரம்பரை அழகு கட்டத்தில் கருணா இருக்கின்றான். இப்பொழுது நாங்கள் கருணாவோடு குகனுக்குள்ள தொடர்பின்படி கருணாவின் தந்தை தான் குகன். அப்போ மாலாவோடு உள்ள பரம்பரை அழகில் குகன் இருக்கின்றார். இப்போ கேள்வி, குகன் என்பவர் மாலாவுக்கு என்ன உறவு முறை என்றால், இங்கே குகன் என்பவர் கருணாவின் தந்தை என்று சொல்லப்படுது. கருணா என்பவர் அருணின் சகோதரன் என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரம் மாலா என்பவர் அருணின் தாயார் என்று சொல்லப்பட்டபடியால் குகன் தந்தை, இவர்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு தாய் மாலா. எனவே குகன் தந்தை இந்த பிள்ளைகளுக்கு, மாலா தாய். அப்போ இப்போ கேள்வி என்ன, மாலாவுக்கு குகன் என்ன உறவு முறை என்றால் கணவர். அடுத்தது எண் விளக்கத்தில் அடைப்புகள் உள்ள எண்களில் பெரிய எண்ணும் சிறிய எண்ணும் முறையே எவை என்று கேட்கப்படுகின்றன. நாங்கள் இங்கே இலக்கங்களில் ஒன்றுக்கள் இடத்துல 1 இருக்கின்றது, அடுத்து 0 இருக்கின்றது. அப்போ 1 உள்ள எண்களுக்கு அடுத்து தசம இலக்கம் 3 இருக்கின்றது. அந்த தசம இலக்கம் உள்ள எண்கள் 1000 மேல் என கருதப்பட வேண்டவன். அதாவது பகுதி எண் 1000, தொகுதி எண் அதில் உள்ள எண்ணை நாங்கள் கருதணும் மூவிலக்க எண்ணில், தசம மூவிலக்க எண்ணில். அப்படி பார்க்கிற போது அதில் மிக குறைந்த பிரமாணமாக இருப்பது, அதாவது மிக பெரிய எண்ணை முதல் சொல்லணும், சிறிய எண்ணை அடுத்து சொல்லணும். பெரிய எண்ணாக இருப்பது 1.1 என்ற எண்ணம். சிறிய எண்ணாக இருப்பது 0.001 என்ற எண்ணமாகும். ஆகவே விடை முதலாவது பொருத்தமானது. அமரன் பிறக்கும்போது அவனுடைய தாய் தந்தை 20 வயதுகளின் கூட்டுத்தொகை 52 ஆகும். தந்தையை விட தாய் 20 வருடங்கள் இளையவள். அப்போ தந்தையை விட தாய் 20 வருடங்கள் இளையவள் இருந்தால் தந்தைக்கு 2 வருடத்தை கொடுத்தோம்னா மிகுதி 50 2 பேரும் போகத்தால் 25 தாய் 25, தந்தை 27 என்பது புலனாகின்றது. அவளின் தங்கை பிறக்கும்போது அவளின் தாயாரின் வயது 29 என்றால் தந்தையின் வயது எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது. 29ஓடு 2 கூட்டினால் 31 என்பது விடையாகும். இன்று நாங்கள் 16வது வினாவை பார்வையிடுவோம். இதில் இந்த மாறுபாடுகள் 12 மாறுபாடுகள் வெளியில் தரப்பட்ட அதில் 8வது 10வது 12வதில் வர வேண்டியதைத்தான் கேட்கப்படுகின்றது. அப்போ முதல்ல பார்க்குறோம் நிலைக்குத்துக்கோடு, அடுத்த ஒரு கிடைக்கோடு, அடுத்த நிலைக்குத்துக்கோடில் கிழக்கு திசையில் கீழ்நோக்கி ஒரு கோடு, அடுத்து அதற்கு எதிர் திசையான மேற்கு திசையில் மேல் நோக்கி ஒரு கோடு, பிறகு வடக்கு திசையில் ஒரு மேல் நோக்கி, அதாவது கிழக்கு நோக்கி ஒரு கோடு, பிறகு தெற்கு திசையில் மேற்கு நோக்கி ஒரு கோடாக மாறுபடுகின்றது. 7வதில் மீள மாறுபாடுகள் இந்த கோலத்தோற்றத்தில் மேற்கு திசையில் இருந்து வடக்கு திசை போன கோட்டில் ஒரு வட்டம் உருவாகின்றது. அப்போ அடுத்ததாக என்ன உருவாகலாம், கிழக்கு திசையில் இருந்து தெற்கு திசை போனதில் ஒரு வட்டம் உருவாக வேண்டும். அப்போ நாங்கள் இந்த விடைகளில் எது பொருத்தம் என்று பார்த்தால் அந்த முதலாவது விடையில் தான் அவ்வாறு இருக்கின்றது. பிறகு அடுத்த 9வது வடிவத்தை பார்த்தால் மேலே வடக்கு திசையில்
கிழக்கு திசை நோக்கி வந்து வட்டம் இருக்கின்றது. அப்போ 10ஆவதில் தெற்கு திசையில் வட்டம் பாருது. அந்த முதலாவது ரெண்டாவது வடிவம் பொருத்தமாக இருக்கின்றது. அப்போ 10ஆவதுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 11ல் இப்போ எல்லா வட்டங்களும் பூர்ணமான பின்பு, அதாவது மேற்கு திசையில் சென்று வடக்கு திசை சென்ற வட்டம் முக்கோணமாக மாறுகின்றது. அப்போ அதுக்கு அடுத்ததாக கிழக்கு திசையில் போய் தெற்கு திசையில் போன வட்டம் முக்கோணமாக மாற வேண்டும். அதுவும் முதலாவது 3ஆவது நிலை பொருத்தமாக இருக்கின்றது. ஆகவே 3ஆவது விடையே பொருத்தமானது. நாங்கள் இந்த 17ஆவது வினாவின் கட்டமைப்பில் 3ஆவதில் என்ன மாறுபாடு வரும் என்பதுதான் கேள்வி. இங்கே 5 மாறுபாடு தந்திருக்கு. அப்போ நாங்கள் இந்த 5 மாறுபாடுகளில் 1, 2, 3 கேட்கப்பட்டிருக்கு. 4, 5 பார்க்கும்போது வட்டம் மூலை திசைகளில் மாறிக்கொண்டிருக்கின்றது. முக்கோணமும் மூலை திசைகளில் எதிரெதிராக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த அம்பக்கோடு மட்டும்தான், அதாவது முதல்ல அது தென் மேற்கு திசையில் இருந்து பிறகு மேற்கு திசைக்கு வந்து பிறகு, அதாவது தென்மேற்கு திசையில் இருந்து மேற்கு திசைக்கு வந்து அடுத்து வடமேற்கு திசைக்கு செல்கின்றது. அங்கே போகின்ற போது அந்த அம்பக்கோடு மாறுகின்றது, அதாவது கிழக்கு நோக்கி மாறுகின்றது. அப்போ அப்படி மாறுகின்ற வடிவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அது வட்டமும் அதனோடு சேர்ந்திருக்கின்றபடியால் 3ஆவதாக வரக்கூடியது விடையில் 3ஆவதாக உள்ள வடிவமாகும். முக்கோணமும், அதாவது அதே நேரத்தில் அந்த 3ஆவது விடையில் முக்கோணம் வடகிழக்கு திசையில் இருக்கின்றது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இனி 18ஆவது வினா. ஒரு வரிசையில் நிற்கும் அகல இந்த பக்கமாக நின்னாலும் 25ஆவதாக நிற்கின்றாள் என்றால் அந்த வரிசையில் நிற்பவர்களின் எண்ணிக்கை 49. ஏன் ஒரு பக்கம் 25ஆவது இந்த பக்கத்தால் நின்றாலும் வலது பக்கம் இருந்தாலும் இடது பக்கம் நின்றாலும் 25ஆவதாக நிற்கிறாள் என்றால் 2 பக்கம் 24 அவள் ஒரு ஆள் 25ஆவது ஆளாக இருக்கின்றாள். அப்போ 24, 48, 48, 49. அப்போ இதில் விடைகளில் 49 வரக்கூடியது முதலாவதா, நம்ம முதலாவதான் விடையாக அமையும். இனி அது மட்டும் இல்லாமல் அவள் தனது இடமாக திரும்பி 4 இடங்களுக்கு மாறி நின்றால் 25க்கு பிறகு அவள் 4 இடத்தை மாறினால் 29 என்று வரும். மறுபக்கத்தால் பார்த்தால் அது 20ஆக இருக்கும். ஆகவே 18ஆவது விடை பொருத்தமானது. இனி 18ஆவதுக்கு 3ஆவது விடை பொருத்தமானது. முதலாவது விடை பொருத்தமானது. இனி 19ஆவது வினாவுக்கு விடை காண்போம். ஒரு போட்டி நிகழ்ச்சிக்காக சமனான நிறையுடைய 5 மாணவர்கள் இங்கு உள்ளனர். அப்போ 5 மாணவத்தை இவர்களின் மொத்த நிறை 200 கிலோகிராம் என சொல்லப்படுகின்றது. அப்படி 5 மாணவர்களின் நிறையும் 200 கிலோகிராமாக இருக்குமாயிருந்தால் ஒரு மாணவன் நிறை 200 5ஆல் வகுத்தால் 40 கிலோகிராம். இதில் சொல்லப்படுது இவர்கள் 20 வெளியேற, அப்போ 80 கிலோகிராம் போக 200ல் 120 கிலோகிராம். 3 இணைத்து கொள்ளப்படுகிறார்கள், சமனான நிறையுடையவர்கள். அவை இணைந்த பிறகு 210 ஆகின்றது. அப்போ 210ல் 210ல் நாங்கள் 120 கழித்தால் 90 கிலோகிராம் நிறையுள்ள 3 சேர்ந்திருக்கிறார்கள். சமனான நிறையுள்ளபடியே 90 1ஆல் வகுத்தால் அவர்களின் ஒருவரின் நிறை 30 கிலோகிராம். ஆகவே 3ஆவது விடை பொருத்தமானது. இனி 20ஆவது வினா. 1 to 6 வரையிலான எண்களை எழுதிய தாழைக்கட்டையில் எதிரெதிர் பக்க எண்களின் கூட்டுத்தொகை சமமாகும். அதன்படி 1, 4, 5 இன் எதிர்ப்பக்க எண்கள் முறையே என்று கேட்கப்படுகின்றது. அப்போ 1 to 6 என்றால் 1 6 கூட்டினா 7, 2 5 கூட்டினா 7, 3 4 கூட்டினா 7. அப்போ 1க்கு எதிராக இருக்கக்கூடியது 6, 4க்கு எதிராக இருக்கக்கூடியது 3, 5க்கு எதிராக இருக்கக்கூடியது 2 என்ற இதில் உள்ள விடைகளில் 2ஆவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. 21ஆவது வினா. ஒரு மந்திரவாதி கூடிய ஒன்றில் ஒரு முட்டையை வைத்து மந்திரம் செய்ய தொடங்கினார். என்ன ஆச்சரியம்! அவர் கூறியது போல் ஒவ்வொரு நிமிடமும் முட்டைகள் இரட்டிப்பாகி பெருகிக்கொண்டிருந்த 8வது நிமிடத்தில் கூடை பூர்ணமாக நிரம்பிவிட்டது. எனவே கூடை கால்வாசி அரைவாசியை நிரப்பியது. முறையே இத்தனையாவது நிமிடங்களில் என கேட்கப்படுகின்றது.
அதாவது இங்கே நாங்கள் நிமிடத்தை வைத்து கழிக்கக்கூடாது. ஒரு நிமிடத்தில் 2 மடங்காகுது என்றால் அது அரைவாசியாக இருப்பது 7வது நிமிடம், 8வது நிமிடம் அது முழுவதுமாக மாறிவிட்டது. ஏன் இங்கே 8 நிமிடத்தில் கூட ரம்பி விட்டது என்று சொல்லப்பட்டபடியால் 7வது நிமிடத்தில் அது அரைவாசியாக இருந்திருக்கும், 6வது நிமிடத்தில் கால்வாசியாக இருந்திருக்கும். அப்போ 6, 7 என்ற 2வது விடைதான் பொருத்தமானது. 22வது வினா, கீதா சீதா எனும் இருவர் அதிகாலையில் சந்தைக்கு சென்று மொத்த வியாபாரிகளிடம் மாம்பழங்களை வாங்கி சில்லறையாக விற்பது வழக்கம். ஒரு நாள் இருவரின் சமயணிக்கான மாம்பழங்களை வாங்கி அன்று மாலை வேளைக்குள் விற்று முடித்துவிட்டார்கள். கீதா ரூபாய் 33க்கு வாங்கியதை ரூபாய் 43 படியும், சீதா 45 படி வாங்கியதை 55 படியும் விற்பனை செய்தனர். இவர்கள் அதிக லாபம் பெற்றவர் யார் என்று கேட்கப்படுகின்றது. ஆனால் இத்தனை மாம்பழங்கள் என்றில்லை, ஆனால் சமமான மாம்பழங்களைத்தான் வாங்கி வித்திருக்கிறார்கள். அப்போ ஒரு மாம்பழம் கீதா விற்றதன் மூலம் எவ்வளவு லாபம், சீதா ஒரு மாம்பழம் விற்றதன் மூலம் எவ்வளவு லாபம் என்று பார்த்தால், முதல்ல கீதா என்பவள் 33க்கு வேண்டி 44க்கு விற்றால் அவளுக்கு ஒரு மாம்பழம் விற்பதன் மூலம் 11 ரூபாய் லாபம் கிடைத்திருக்கு. சீதா 45க்கு வேண்டி 55 விற்றபடியாக அவளுக்கு 10 ரூபாய் தான் லாபம் கிடைத்திருக்கின்றது. அப்போ 10 விட 11 கூட. அப்போ அவர்களில் கீதா தான் 11 ரூபாய் லாபம் பெற்றவள், அதிக லாபத்தை பெற்றிருக்கிறாள். அப்போ முதலாவது விடை பொருத்தமானது. இது நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். கவிஷன், கவின், கரன், ராமன், பாலன் ஆகியோர் 5ஆம் தர பிள்ளைகள் அவர். அவர்கள் முன்னால் தங்கள் நிறைகளை தராசில் அளந்து ஒருவருக்கொருவர் ஒப்பிட்டு பார்த்து சில கூற்றுக்களை கூறினார்கள். முதலாவது கூற்று ஒன்று, கவிஷன் ஆகிய நான் கவினிலும் பாரம் கூடியவன் ஆயினும் கரனிலும் பாரம் குறைந்தவன் ஆவை. அப்போ கவிஷன் சொல்கிறான் தான் கவினை விட பாரம் கூட, ஆனால் கர்ணை விட பாரம் குறைவு. அப்போ கரன் பாரம் கூடியவன், கவின் பாரம் குறைந்தவன். 2வது ராமன் சொல்கின்றான், ராமனாகிய நான் கவிஷனிலும் பாரம் குறைந்தவன், கவிஷனை விட பாரம் குறைவு, ஆயினும் பாலனிலும் பாரம் கூடியவன் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ கவினோடு ஒப்பிடப்படாதபடியால் இவர்களில் பாரம் கூடியவராக கரன் தான் நிச்சயமாக இருக்கிறார். பாரம் குறைந்தது கவின் அல்லது பாலனாக இருக்கலாம். இப்போ இதில் கேள்வி என்ன, இவரில் பாரம் கூடியவரும் பாரம் குறைந்தவராகவும் இருக்க முடியாதவர்கள் யாவர் என்பதுதான் கேள்வி. அப்போ இருக்கக்கூடியவனை கரன் பாலன் என்று இருக்கலாம், கரன் கவின் என்று இருக்கலாம், ராமன் பாலன் என்ற விடை இருக்க முடியாது. ஆகவே அதுதான் விடை ஆக அமையும். இனி நாங்கள் 24வது கேள்வியை பார்வையிடப் போகின்றோம். 24வது வினாவில் 2 வட்ட வடிவங்கள் இருபக்கமும், அதாவது கிடையாக நிலக்கப்பட்ட அரைவட்டங்கள், அவை சேர்ந்து 2 செவ்வகங்கள் 4ஆக பிரிக்கப்பட்டது, கிடைக்கோடு நிலைக்கூடாக உள்ளது வருகின்றது, சமனாக இருக்கின்றது. அப்போ இப்போ கேள்வி என்ன, அந்த 2 வட்ட வடிவங்களோடு ஒரு செவ்வகம் சாய்கோடுகளால் பிரிக்கப்பட்டது வந்தால் அதற்கு இது சமனாக இருக்கும் என்றால், முதலில் தரப்பட்ட 2 செவ்வகங்கள் நிலைக்குத்துக்கோடும் கிளைக்கோடும் உள்ள 4 பாகமாக பிரிக்கப்பட்டதும், இந்த அடுத்ததில் சேர்ந்திருக்கின்ற அதாவது செவ்வகம் 2 சாய்கோடுகளை உடையதும் பொருந்துகின்ற 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நாங்கள் 25வது வினாவை பார்வையிடுவோம். ஏபி எனும் இருவர் 6 மீட்டர் உயரமான வழக்கு மரத்தில் ஏறும் போட்டியில் ஈடுபட்டனர். ஏ ஒரு நிமிடத்தில் 3 மீட்டர் ஏறுவார், 1000 டன் மீட்டர் சரக்கு கீழே வந்துவிடுவார். பி ஒரு நிமிடத்தில் 2 மீட்டர் ஏறுவார், 1 மீட்டர் கீழே சரக்கு வந்துவிடுவார். இவ்வாறாக ஏபி எனும் இருவரும் வழக்கு மரத்தில் ஏறி 6வது மீட்டர் உயரத்தில் உள்ள கொடியை முட்டிவிடுவார்கள். எவர் முதலில் கொடியை தொடுகின்றாரோ அவர் வெற்றி அடைந்தவராக கருதப்படுவார். ஏபி ஆகிய இருவரும் முறையே கொடியை தொட செலவாக்கிய நிமிடங்கள் யாவை என்று கேட்கப்படுகின்றது. இதில் சொல்லப்பட்டது என்னென்றால், ஏ 3 மீட்டர் உயரத்துக்கு போயிட்டு அப்புறம் 2 மீட்டர் சரக்கு வந்து 1 மீட்டரில் அடைவார் ஒரு தடவையில். அப்போ முதல் தடவையிலே அவர் 1 மீட்டர் ஏறுவார், 2வதுலேயும் 2 மீட்டர் ஏறுவார், 3வதில் 3 மீட்டர் ஏறுவார், 3வதில் இருந்து அவர் 4வது நிமிடத்தில் 3 மீட்டர் ஏறிக்க கொடியை முட்டி விட்டார். பிறகுதான் அவர் சரக்கு வருவார். அதை பற்றி எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. கொடியை தொட்டது அவர் 4வது நிமிடம்.
ஆனால் பி என்பவர் முதல் 2 மீட்டர் இருந்தாலும் 1 மீட்டருக்கு வந்துடுவார். அப்போ ஒரு மீட்டர், 2வது தடவையில் 2வது மீட்டர், 3வதுல 3வது மீட்டர், 4வது மீட்டர்லேருந்து அவர் 2 மீட்டர் இடையே தான் கொடியை தொற்றிருப்பார். அப்போ அவருக்கு 5வது தடவையில்தான் தொற்றிருப்பார். அப்போ 2வது வழியாக 4, 5 என்பது பொருந்துகின்றது. இனி 26 என்பதை வினாவை பார்ப்போம். ஏபிசிடியில் 4 சமனான பாத்திரங்கள் உள்ளன. ஏழுள்ள அரிசியின் அரைவாசி பியில் உள்ளது. பியிலுள்ள அரைவாசியின் அரைவாசி சியில் உள்ளது. சியில் உள்ள அரிசி டியிலும் சியில் உள்ள அரிசி அளவு அரிசி டியிலும் உள்ளது. 4 பாத்திரங்கள் உள்ள அரிசியின் அளவுகள் சமமாக செய்யக்கூடிய இலக்க வழி யாது? இப்போ நாங்கள் இந்த சிடி என்பதுதான் மிக குறைந்ததாக இருக்கின்றபடியால் அது ரெண்டையும் எக்ஸளவு என்றால் சி எக்ஸளவு டி எக்ஸளவு, பி என்பது அதைப்போல இருமடங்குகின்றபடியால் 2x, ஏ என்பது அதைப்போல இருமடங்குகின்றபடியால் 4x. இப்போ 4 பாத்திரமும் சமனாகணும் என்றால் இந்த 4x உள்ளதில் இருந்து அரைவாசியை எடுத்து 2xஐ எடுத்து மற்ற சிடிக்கு ஒவ்வொரு எக்ஸ் போட்டால் போதுமானது. ஏன் பியில் ஏற்கனவே 2x இருக்கின்றது. அப்போ ஏபி பாத்திரங்களில் உள்ள அரிசியை ஒன்றாக்கி 4 சமபாகங்களாக பிரித்தல் தவறான செயற்பாடு. 2வது விடை ஏ பாத்திரத்தில் உள்ள அரிசியின் அரைவாசிக்கு. இப்போ 4x என்று கருதினோம், அது அரைவாசின்னா 2x. அதை எடுத்து சிபி பாத்திரங்கள் சமபாகங்களாக பிரித்து சிடியில் இடுதல் வேண்டும். அப்படி விட்டால் 4 பாத்திரமும் 2x உள்ள அளவில் மாறும் என்பதை கழித்து கொள்ளுங்கள். இனி 27வது வினாவுக்கு விடை காண்போம். அகமட், இம்ரான், காசிம், அஜித் எனும் 4 கருப்பு, வெள்ளை, பச்சை, நீல நிறங்களில் கார்கள் உள்ளன. அஜித்தின் காரின் நிறத்துக்கு முற்றிலும் எதிரான நிறத்தை உடைய இம்ரானின் காரின் நிறமாகும். அகமதின் காரின் நிறம் பச்சை அல்ல. எனவே காசிமின் காரின் நிறம் யாது? இதில் ஒரு 2 நிறங்கள் எதிரென்று சொல்லப்படுகின்றது. எங்களுக்கு இந்த 4 நிறங்களில் கருப்பு, வெள்ளை, பச்சை, நீளத்தில் வெள்ளைக்கு எதிர் கருப்பு என்பதுதான் நிச்சயமான தன்மை. அப்போ அந்த அஜித்தின் காரின் நிறம் முற்றிலும் எதிரான நிறத்தையுடையது இம்ரான். அப்போ அஜித், இம்ரான் 2 பேர்த்தையும் வெள்ளை கருப்பாக இருக்கும். இது என்று தெரியாத அவர்களுக்கு 2ம் கழிகின்றது. அகமதுக்கு பச்சை நிறம் இல்லை என்று சொன்னால் அடுத்து காசிமின் நிறம்தான் பச்சையாக இருக்கும். அப்போ காசிமின் நிறம் யாது என்ற கேள்விக்கு பச்சை நிறம் என்பது பொருத்தமாக இருக்கின்றது. வினா இலக்கம் 28. காலையில் நடைப்பயிற்சி செய்யும் ஒருவரின் வழித்தடம் கீழே தரப்பட்டுள்ளது. ஆரம்ப இடம், முடிவிடம் குறித்து காட்டப்பட்டுள்ளன. நடப்பயிற்சியாளர் ஆரம்ப இடத்திலிருந்து முடிவிடம் வரை, அதாவது ஆரம்ப இடம் வரை செல்வதற்குள் எத்தனை தடவைகள் முறையே வலது இடதுபுறமாக திரும்பியுள்ளார் என்பது வினாவாகும். இங்கு ஆரம்ப இடம் என ஒரு இடத்தை குறிக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து அம்புக்கூடுகள் காட்டப்பட்டு சென்ற வழித்தடம் காட்டப்பட்டுள்ளது. திரும்பப்பட்டது வலது இடது என்பது குறித்து காட்டப்பட்டு முடிவிடமும் ஆரம்ப இடத்திலேயே முடிகின்றது என்பது காட்டப்படுகின்றது. இதில் வலது இடது பக்கங்களை கழித்து எண்ணிக்கைகள் குறிக்க வேண்டும். இப்போ நாங்களே நடப்பதாக கற்பனை பண்ணிக்கொண்டிருந்தால் முதல் ஆரம்ப இடத்துல இருந்து கிழக்கு திசையில் போய் அவர் வடக்கு திசை திரும்பிக்க எங்களுக்கு தெரியுது, அது இடது கை. பிறகு அவர் வடக்கு திசையில் போய் கிழக்கு திசை திரும்பிக்கலே அது வலது கை. கிழக்கு திசையில் போய் தெற்கு திசை திரும்பிக்க வலது கை. தெற்கு திசையில் போய் கிழக்கு திசை திரும்பிக்க இடது கை. திரும்ப 2 தடவை வலது கை. திரும்ப மேற்கு திசையில் போய் வடக்கு திசை போய் வைக்க வலது கை. அப்புறம் வடக்கு திசையில் போய் மேற்கு திசை திரும்ப வைக்க இடது கை. திரும்ப 2 தடவை வலது கை. மீளவும் கிழக்கு திசையில் போய் வடக்கு திசையில் திரும்ப வைக்க இடது கை என்பது எங்களுடைய கைகளை வைத்து நாங்கள் கணக்கு பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற போது வினாவிலே வலது இடது என்று கேட்கப்பட்டபடியால் முதலாவது வலது 7 தடவைகளும் இடது 4 தடவைகளும் என்கின்ற முதலாவது விடை பொருத்தமானது.
இனி 29வது வினா, ஒரு நிலைக்குத்தில் சுவரில் பொருத்தப்பட்டுள்ள புள்ளிகள் மாத்திரமுள்ள சுவர் கடிகாரம் எதிரே இருந்து முகம் பார்க்கும் கண்ணாடியினுள் பிம்பமாக தெரிந்தது. அதில் தெரிந்த நேரம் 4:15 போல் மணி போல் தோற்றமளித்தது. அவ்வேளை அக்கடிகாரத்தின் நிமிடமுள் வடக்கு திசையை காட்டியது. அப்போ நாங்கள் நிமிடமுள் என்பது 4:15க்கு உண்மையிலேயே கிழக்கு திசையாக இருக்க வேண்டியது வடக்கு திசையில் இருக்கிறது என்றால் வடக்கில் இருந்து வலஞ்சுழியாக கிழக்கு திசை என்பது காட்டப்படுகின்றது. அப்போ அதாவது அக்கடிகாரத்தின் நிமிடமுள் வடக்கு திசையை காட்டுகின்றது என்றபடியால் நான் நோக்கி நிற்கிற திசை கடிகாரம் இருக்கிற திசைக்கு எதிர் திசையிலிருந்து நோக்குகின்றேன். அப்போ கிழக்கு திசை என்பது கேள்விக்கான விடையாகும். 30வது வினா, இத்திண்ம உருவையாக்குவதற்கு நிற்க வேண்டிய 3 துண்டங்களில் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. ஏனைய துண்டங்கள் பற்றி கூறக்கூடிய சரியான கூற்றியாது. இங்கே தரப்பட்ட சதுரமுகி துண்டத்தில் 4x4x4 4 உயரம் 4 அகலம் 4 நீளம் என்றபடியே 4 16 14 64 துண்டங்கள் இருத்தல் வேண்டும். இப்போ இதில் கீழே தரப்பட்ட துண்டம் அதனோடு இடைப்பதற்குரிய துண்டத்திൻ്റെ கீழ் அடிப்பாகத்தில் 16 சதுரமுகி துண்டங்களும் மேலே ஒவ்வொரு அடுக்காக நிலையாக 2x4 8 படி 824 இருக்கின்றது. அப்போ 24 16 40 துண்டங்கள் இங்கே இருக்கின்றது. 64 40 என்றால் விகுதி சேர வேண்டியது 24 துண்டங்கள். அப்போ இதில் நீளந்தர அகலந்தர உயரம் 4x3 என்றால் 4 12 உள்ள இரு கனவுருக்கள் என்ற 2வது விடை பொருத்தமானது. 31வது வினாவை பார்ப்போம். மலையக கிராமம் ஒன்றின் பரும்படி கிடைப்படம் மாதிரி கீழே தரப்பட்டுள்ளது. இக்கிடைப்படத்தின்படி சரியான கூற்று எது என்று கேட்கப்படுகின்றது. அதாவது பிழையான கூற்று அல்ல, சரியான கூற்று எது என்று கேட்கப்படுகிறது. கோயிலுக்கு அண்மையில் உள்ளது பாடசாலை அல்ல வைத்தியசாலை என்பது கோயிலுக்கு அண்மையில் பாடசாலை இல்லை, பாடசாலை கொஞ்சம் தூரத்தில் இருக்கின்றது, வைத்தியசாலை தான் அண்மையில் இருக்கின்றது. ஆகவே அந்த விடை பொருத்தமானது. ஏனைய விடைகள் ரெண்டும் பொருத்தம் அற்றவை. நாங்கள் 32வது வினாவை பார்ப்போம். இக்கிடைப்படத்தின்படி பிழையான கூற்று யாது என்று கேட்கப்படுகின்றது. இந்த கிடைப்படத்தை ஆதாரமாக வைத்து பிழையான கூற்றை நாங்கள் காணுதல் வேண்டும். இதில் இது பிழையான கூற்று என்பதை தெரிவு செய்தல் வேண்டும். அதன்படி மோகனின் வீட்டிலிருந்து கோயில் மிக தொலைவான தூரத்தில் உள்ளது என்பது மிகச்சரியான கூற்று. பாலம் 2ஐ விட பாலம் 1 பள்ளமாக உள்ள இடத்தில் உள்ளது என்பது நாங்கள் இது மலைநாட்டு பிரதேசம் என்று சொல்லப்படுகின்றது. மேலிருந்து கீழே பள்ளம் என்று கருத வேண்டும். 6 மேலிருந்து கீழாக வருகின்றது என்றால் அந்த கூற்று பிழையாக இருக்கும். ஏன் பாலம் 1 மேட்டில் இருக்கிறது, பாலம் கீழே இருக்கின்றது. ஆகவே இந்த கூற்று தான் பிழையான கூற்றாக இருக்கலாம். 3வது கூற்றும் மிக சரியாக இருந்தால் தான் இந்த கூற்றை நாங்கள் பிழையானதாக கருதலாம். 3வது கூற்று, மோகன் பாடசாலை செல்வதற்கு நிச்சயமாக பாலத்தை கடந்தே செல்ல வேண்டும். அதாவது மோகன் வீட்டிலேருந்து எந்த வழி பாதையில் போனாலும், அதாவது பாலம் 1 அல்லது பாலம் 2 கடந்து தான் செல்ல வேண்டும். பாலம் 1 சென்றால் குறுகிய வழி, பாலம் 2 செல்வதாக இருந்தால் நீண்ட வழி. ஆனால் 2லேயும் அவர் பாலம் கடந்து தான் செல்லுதல் வேண்டும். ஆகவே 2வது விடையே பொருத்தமானது. இனி நெட்டாண்டில் சனிக்கிழமை 52ம் ஞாயிற்றுக்கிழமை 53 உள்ளன. அவ்வாண்டில் திங்கள் செவ்வாய் புதன் கிழமைகளின் எண்ணிக்கைகள் முறையே கேட்கப்படுகின்றது. நெட்டாண்டு என்றால் 366 நாட்கள். ஒரு வாரத்தில் 7 நாள் படி நாங்கள் 366 வகுப்போமாக இருந்தால் 52 வாரங்களும் 2 நாள் மேலதிகமாக வருகின்றது. அதாவது சாதாரண வருடத்தில் ஒரு வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதி எதுவோ அதே தான் டிசம்பர் 31ஆம் தேதியாகவும் இருக்கும். என்ன காரணம் என்றால் 365 52 வாரமும் 1 நாள் மீதமாக இருக்கும். அப்போ இந்த வருடத்தில் 53 வாரங்கள் 53 கிழமை நாட்கள் 1 நாள் மாத்திரம் இருக்கும். மற்ற 6 நாட்களும் 52 கிழமை நாட்கள் தான் இருக்கும். இங்கே சொல்லப்படுது சனிக்கிழமை 52 இருக்காம், ஞாயிற்றுக்கிழமை 53 இருக்காம். இது 366 நாள் உள்ளது. அப்போ ஞாயிறும் 53 இருந்தால் திங்களும் 53 தான் இருக்கும். அப்போ செவ்வாய் புதன் 52 படி தான் இருக்கும். அப்போ
திங்கள் 53, செவ்வாய் புதன் 52, 52 உள்ள இரண்டாவது விடையே பொருத்தமானது. இது 34வது வினா. இந்த வெற்றெழுப்பில் மூன்றிலும் பெற வேண்டிய எண்கள் அல்லாதது என்று தான் கேட்கப்படுகின்றது. இந்த கீழே மூன்றாவது உருவிலே, மூன்றாவதாக இருக்கிற வடிவத்திலே, கட்டமைப்பிலே, கீழ் நிலையில் 3 கட்டங்கள் வினாக்குறி போட்டிருக்கு. அதுக்குள்ளே வர வேண்டிய புள்ளிகள் அல்லாதது என்றால் 2 விடை அதுக்கு பொருத்தமாக இருக்கலாம், ஒன்று தான் பொருத்தம் இல்லாதது, அதைத்தான் தெரிவு செய்யணும். அப்போ நாங்கள் முதல்ல இடமிருந்து வருமா முதலாவதை பார்த்தால் 7, 8, 5 என்றால் கூட்டுத்தொகை 15. 7, 8, 5 என்றால் கூட்டுத்தொகை 20. 7 மற்றும் 15, 15, 5 20. மேலிருந்துகளாக 5, 10, 5 என்றால் கூட்டுத்தொகை 20. 5, 9, 6 என்றால் அதுவும் கூட்டுத்தொகை 20. அப்போ இந்த இன்செக்ஷத்தின் அழகு என்னென்றால் கோல அழகு இடமிருந்து பலமாக 2 தடவைகள், மேலிருந்து கீழாக 1 தடவை, கூட்டுத்தொகை 20 இருக்கின்றது. இரண்டாவதிலே 6, 5, 4 என்றால் 15. அதேபோல் மேலிருந்து கீழாக 4, 10, 1 என்றால் 15, 1, 8, 6 என்றால் 15. அப்போ இப்போ எண்கோலத்தின் கோல அமைப்பங்களுக்கு விளங்கிவிட்டது. அப்போ நாங்கள் மூன்றாவதை பார்த்தால் 3, 4, 3 என்றால் 10. 3, 3, 4 தான் அடுத்த கூட்டுக்கு வரணும் 10 வாரத்துக்கு. ஆனால் அடுத்த வரிசையில் நிறையில் கீழே இந்த 4க்கு அடுத்து 6 வரக்கூடிய 2 எண்கள் பொருத்தமாக இருக்கும். அப்போ முதலாவது 4 2 சேர்ந்தால் 6 சரி, மூன்றாவது 5 1 சேர்ந்தால் 6 சரி. அப்போ இரண்டாவது பொருந்தாது. உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும். அதாவது கீழ்நிலையில் 4 என்ற எண் நிச்சயமாகிவிட்டது. அப்போ 4 தவிர்ந்தது 10க்கு வர வேண்டியது 6 என்ற எண். அதுக்கு 2 இலக்கம் என்று சொன்னால் அது 4 2ஆக இருக்கலாம் அல்லது 5 1ஆக இருக்கலாம். அப்போ 6 2 என்பது இரண்டாவது விடைதான். அதற்கு பொருத்தம் வர வேண்டிய எண்கள் அல்லாதது. அப்போ தான் விடையாக கருதப்படுதல் வேண்டும். இனி நாங்கள் 35வது கோல அமைப்பின்படி அடுத்து வர வேண்டிய ஒரு யாது என்று கேட்கப்படுகின்றது. சதுரம், வட்டம், செவ்வகம், முக்கோணம். அடுத்த உருவில் உள்ளிருக்கின்ற முக்கோணம் வெளியே பெற மற்ற 3 உருக்களும் அப்படியே சுருங்கி அதனுள் அடங்குகின்றது. முக்கோணம், அதாவது முதலாவது உருவில் சதுரம், வட்டம், செவ்வகம், முக்கோணம். அடுத்த உருவில் முக்கோணம் வெளியே பெற சதுரம், வட்டம், செவ்வகம் உள்ளே வருகின்றது. அதற்கடுத்த உருவில் செவ்வகம் வெளியே போக முக்கோணம், சதுரம், வட்டம் உள்ளே வருகின்றது. அப்போ இதற்கு அடுத்ததாக வருவதில்லை, வட்டம் வெளியே போக. அப்போ ரெண்டாவது விடை பொருந்தாது. வட்டம் வெளியே போக செவ்வகம், முக்கோணம், சதுரம் என்றது வருதல் வேண்டும். அது பொருத்தமான விடையாக முதலாவது விடை அமைகின்றது. இனி 36வது இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்ப்போம். மார்கழி மாத இறுதித்தவணை பரீட்சைக்காக நான் 10 நாட்கள் படித்தேன். தங்கை 8 நாட்கள் படித்தால், தம்பி 6 நாட்கள் படித்தான். நாங்கள் படிக்க ஆரம்பித்த, படித்து முடித்த கிழமை நாட்களை குறிக்கும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அப்போ நாங்கள் முதலாவதில் இருந்து பார்ப்போம். முதலாவது விடையில் நான் திங்களிலிருந்து செவ்வாய் வரை படித்தேன் என்றால், திங்களிலிருந்து திங்கள் வரைக்கும் அந்த திங்களையும் சேர்த்தால் 8 நாள். அப்போ செவ்வாய் புதன், அதாவது செவ்வாய் வரையில் படித்திருக்கின்றா 9 நாட்கள். அப்போ அந்த வினா பொருந்தாது. ஏன் திங்கள்லேருந்து திங்கள் 8, திங்களிலிருந்து ஞாயிறு வரையிலான 7, அடுத்த திங்கள் சேர்ந்தால் 8, அப்போ செவ்வாய் சேர்ந்தால் 9. ஆனால் நான் படித்தது 10 நாள். அப்போ அந்த விடை பொருந்தாது. அப்போ ரெண்டாவது விடையை பார்ப்போம். புதனிலிருந்து அடுத்த வெள்ளி வரை, புதன் 8, வியாழன் வெள்ளி 10 சரியாக இருக்கின்றது. தங்கை, அதாவது நான் 10 நாட்கள் படித்தேன், தங்கை 8 நாட்கள். அப்போ வெள்ளியிலிருந்து வெள்ளி வரை என்றால் 8, அதுவும் பொருத்தமாக இருக்கின்றது. தம்பி 6 நாட்கள் என்பது சனியிலிருந்து வியாழன் வரைக்கும். அவன் சனியில் இருந்து ஞாயிறு வரையும் படித்தால் 7 நாள். அப்போ ஒரு நாள் குறைவாக இருக்கிறபடி, சனியிலிருந்து அடுத்த வெள்ளி வரை படித்தால் 7 நாள். ஆனால் அவன் அதுக்கு ஒரு நாள் குறைவாக இருக்கிறபடியாக சனியிலிருந்து வியாழன் வரை 6 நாள் என்பது பொருத்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த 3 நிபந்தனைகளுக்கும், நான் படித்த 10 நாளுக்கும் தம்பி படித்த
தங்கை படித்த 8 நாளுக்கும் தம்பி படித்த 6 நாளுக்கும் 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் இறுதி பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடப் போகின்றோம். இதில் ஒரு சமன்பாடு தரப்பட்டுள்ளது. அதில் 4 வட்டம் ஒரு முக்கோணத்துக்கு சமன், 3 செவ்வகம் ஒரு முக்கோணத்துக்கு சமன். அப்போ நாங்கள் இதுகளுக்கு இந்த ஏதாவது ஒரு பெருமானம் கொடுப்பதற்கு 2லேயும் முக்கோணத்துக்கு சமனானதாக மேலே 4 கீழே 3 இருக்கிறபடியால் நாங்கள் 4 3 12 என்று எண்ணி எடுத்துக்கொண்டு, அதாவது 4 3 வைக்கினா 12. அப்போ வட்டத்துக்குரிய பெருமானம் 3 4 தடவை என்றால் 12, செவ்வகத்துக்குரிய பெருமானம் 4 3 தடவை என்றால் 12. சரி, முக்கோணம் 12 என்றபடியால் முக்கோணத்துக்கு வட்டம் 6 என்பது தெரிகின்றது. 12 2ஆல் வகுத்தால் முக்கோணத்துக்கு வட்டம் 6 6. இப்போ எங்களுக்கு ஏற்கனவே வட்டம் 3 என்று தெரியும், முக்கோணத்துக்கு வட்டம் 6 என்று தெரியும். 3 3 6 6 12 அதுவும் பொருத்தமாக இருக்கின்றது. இறுதியில் முக்கோணத்தில் 4 போனால், அதாவது முக்கோணம் என்பது இங்கே எங்களுக்கு பெருமானம் தெரிகிறது 12, 12ல் 4 போனால் 8 என்பது செவ்வகம் இரு தடவை வருகின்றது. அதுவும் பொருத்தமாக இருக்கின்றது. செவ்வகம் இரு தடவை வந்தால் 8. இப்போ இந்த சமன்பாடின்படி மேலுள்ள சட்டக தொடர்புகளின்படி தரப்பட்டுள்ளவற்றில் எத்தொடர்பு சரியானது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ முதலாவது வினாவை பார்த்தால் முக்கோணத்துக்கு வட்டம் 6, செவ்வகம் 4 4, வட்டம் 3 3. அப்போ இந்த கூட்டுத்தொகை வந்து 10 6 4 10 14 14 6 20. அப்போ வட்டத்துக்குரியது பெருமானம் 3 3 3ஆல் இருக்குன்னா 20 வராது. அப்போ அந்த விடை பொருந்தாது. அடுத்தது 2வது விட முக்கோணத்துக்கு வட்டம் 6, சதுரம் 4 10, அடுத்த செவ்வகம் 4 14, அடுத்து வட்டம் இரு தடவை 3 3 6 மேலே உள்ளது போலத்தான் இருக்கின்றது. அதுக்கும் 20 பெருமானம். அப்போ நாங்கள் நீங்கள் அடுத்ததுக்கும் அப்படி பார்க்க தேவையில்லை. 20 என்ற பெருமானம் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அப்போ செவ்வகத்துக்கு 4 5ஆல் இருக்குன்னா 4 இங்கே 20 என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. 3வது விடையும் பொருத்தமில்லை. ஏன்னு சொன்னால் 20க்கு நாங்கள் 16 என்றது பொருத்தமில்லை. அப்போ இந்த 37வது வினாவுக்கு 2வது விடையே பொருத்தமானது. நாங்கள் இனி 28வது சமன்பாடை பார்வையிடுவோம். இதே சமன்பாடு தான். தரப்பட்டுள்ளவற்றில் எத்தொடர்பு தவறானது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ 2 சரியாக இருக்கும், 1 தான் தவறாக இருக்கும். அப்போ முதலாவதை பார்ப்போம். முக்கோணத்துக்கு வட்டம் என்பது நாங்கள் 6 என்று பார்த்தோம். அப்போ 6 3 18. 18ல் முக்கோணம் போனால், 18ல் முக்கோணம் என்றால் 12 போனால் 6 வரும். 6 என்பதற்கு வட்டமும் 3 3 6 என்பது பொருத்தம். அப்போ அந்த விடை சரியானது. ஆனால் விடையாக நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியது தவறானது. அப்போ அந்த விடை அல்ல. அடுத்த 2வதை பார்ப்போம். செவ்வகம் 4 3 தரம் 4 வந்தால் 12. 12ல் 6 போனால் 6. 6 என்பதற்கு இங்கே 12 சமன் என்பது பொருந்தாது. ஆகவே 2வது தவறானது என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. இது 12 முக்கோணமும், அதாவது இங்கே முக்கோணம் 12 12ல் போனால் 0. அப்போ அது பொருந்தாது. அதான் விடையாக அமையும். அப்போ 3வதை பார்த்தால் 6 4 தடவை இருக்கின்றது. 6 4 24. 24ல் இருந்து 12 போனால் 12. அடுத்ததுலேயும் அதாவது 6, அதாவது 12க்குரிய முக்கோணம் இருக்கின்றபடியால் அதுவும் விடை சரியானது. ஆனால் அது விடையாக பொருந்தவில்லை. அப்போ 38வது வினாவுக்கு விடை 2வது என்பதை கருத்தில் கொள்வோம். நாங்கள் 39வது வினாவை பார்வையிடுவோம். சட்டகத்தில் அம்புக்குறிகள் காட்டிய ஒழுங்கில் நிறைகளும் நிரல்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டன. இவற்றில் ஒரு தடவையும் மாறுபடாத ஒரு இலக்கம் எது என்று கேட்கப்படுகின்றது. இங்கே இது தடவை மாறுது. எது முதல் எது பிறகு எங்களுக்கு தெரியாது. ஆனால் முதலாவது நிலையும் 3வது நிலையும், முதலாவது நிலையிலும் 3வது நிலையிலும் மாறுபடுகின்றது. அப்போ இதில் எந்த சந்தர்ப்பத்திலையும் பங்கு பெற்றாதது முதல் நிலை 2 நிலையும், முதல் நிலையும் 3ஆம் நிலையும், முதல் நிரலும் 3ஆம் நிரலுக்கு அடங்காத ஒரு எண் 5 என்ற நடுவில் உள்ள எண் ஒருவித மாற்றத்துக்கும் உட்படாது.
அது அப்படியே இருந்த இடத்திலேயே இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் தெரிந்து கொள்ளணும், மூலை திசைகளில் இருக்கிற 1, 3, 7, 8 என்பது 2 தடவைகள் மாற்றமடையும். உதாரணத்துக்கு பாருங்கோ, இப்போ 7 என்றது முதல்ல கீழே இருக்குது, அதாவது கீழ்மேல் மாறைக்க முதல் நிலைக்கு மேலே வருகிறது. பிறகு இடம்பலம் மாறைக்க நிழலாக மாறைக்க அது 3 இடத்துக்கு வந்துடும். 7 என்றது ஒரு தடவை 1 இந்த இடத்துக்கு வருது, அப்போ 1 அங்கே போயிடும். பிறகு 1 2 இடத்துலேருந்து அது 3க்கு போயிடும், அப்போ 3 இங்கே வந்துவிடும். அப்போ 7 2 தடவை மாறுது. அந்த மூலத்திசைகளில் இருப்பது 4 எண்களும் 1 3 7 9 2 தடவைகள் மாற்றமடைகின்றது. பிரதான திசைகளில் இருக்கின்ற 2 4 6 8 என்பது ஆக ஒரு தடவை மாற்றம்தான் மாற்றமடையும். ஒன்றில் நிறை அல்லது நிழல் மாறைக்க மாறும், ஒரு தடவை மாற்றம்தான். அப்போ கேள்விக்கான விடை 5 என்பது ஆகும். இனி இந்த பரீட்சைத்தாளின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். இச்சட்டகத்தில் நேர்கோட்டில் உள்ள 3 எண்களை கூட்டினால் கிடைப்பது சமனான எண்ணாக அமைவதற்கு வெற்றி அடைப்புகளுக்கு வடகிழக்கு திசை அடைப்பிலிருந்து தென்மேற்கு திசை அடைப்பு வரை இடப்பட வேண்டிய எண்கள் முறையே என்று கேட்கப்படுகின்றது. அதாவது இது ஒரு எண்கோலத்தின் அமைப்பு. 3 இருந்து 11 வரையிலான எண்களை நாங்கள் ஒரு சதுர அமைப்பில் எழுதி போட்டு மூலத்திசையில் 2 மூலத்திசையில் வெட்டி ஒரு சட்டகம் அமைத்து எதிரெதிராக உள்ள எதிரெதிர் கூட்டுகளுக்கு இடும்போது 6 அடுத்த 11 4 வரும். அப்போ 4 தான் முதல் வடகிழக்கு திசையில் வரும். 6 11 4 கூட்டுவோமாக இருந்தால் 6 11 17 17 4 21 வரும். இதே முறையில் எந்த பக்கத்தால், அதாவது நிறையாக 3 அல்லது நிழலாக 3 குறுக்கு திசையில் 3 2 அப்படி கூட்டுகின்ற போது 21 வரக்கூடியபடி என்றால் 4 முதலாவது வடகிழக்கு திசைக்கும் அடுத்த நடுவுக்கு 7, அதாவது தென்மேற்கு திசைக்கு 10 என்ற முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இது விரைவாக விடை காணுகின்ற விளக்கமாகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். நீங்கள் இதற்கு எழுதி விடை காணும் விளக்கம் தெளிவாக உள்ளவை தனித்தனி பிரதிகளாக நான் தனித்தனி பகுதியாக காணொலிகளாக பதிவேற்றம் செய்திருக்கிறேன். இது உங்களுக்கு விளங்காத பட்சத்தில், ஏனென்றால் எல்லாரையும் நீண்ட நேரம் இந்த விடயத்தில் நேரத்தை விரயம் செய்யாமல் குயிக்காக விளங்குறதுக்காக இப்படியாக வழங்குகிறேன். உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் நீங்கள் அந்த காணொலிகளை பார்த்து தெளிவு பெறுங்கள். நன்று. மீண்டும் சந்திப்போம்.